ஸோ என்னென்ன காரணத்தினால இந்த ஜவ்வு கிளியலாம் அப்படின்னா, முக்கியமான காரணம் அடிபடுறது. கீழ விழுகுறோம், ஏதாவது வண்டியில் போகும்போது கீழே விழுகுறோம், அல்ல ஏதாவது எடுத்து வேகமாக வீசுகிறோம். அந்த ஃபோர்ஸுக்கு இந்த ஜவ்வு படக்குன்னு கிழிஞ்சிரும். பஸ்ஸெல்லாம் போகும்போது மேலே கம்பி பிடிச்சிட்டு போயிருப்பாங்க, டக்குன்னு பிரேக் போடுவாங்க, சடனாக முன்னாடி போவாங்க. ஸோ அதில் இந்த ஜவ்வு கிழியும். சில பேர் ஃபைட்டில் ஏதாவது சண்டை போடும்போது கையை பிடிச்சி திருப்பிடுவாங்க, அதில் ஜவ்வு கிழிய வாய்ப்பு இருக்குது. மெயினாக ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி, கிரிக்கெட் விளையாடுறாங்க, வாலிபால் விளையாடுறாங்க, அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸில் இந்த ஜவ்வு கிழியலாம். ஸோ இதெல்லாம் காமனாக ஆகக்கூடிய இன்ஜுரினால் வரக்கூடிய பிரச்சனை. அதை தவிர டீஜெனரேட்டிவ் டேர் அப்படின்னு சொல்லுவோம். டீஜெனரேட்டிவ் டேர் அப்படின்னா ஏஜினால் வரக்கூடியது. எப்படி எல்லா எலும்புகளிலும் ஜவ்வுகளிலும் வயசாக சில சேஞ்சஸ்லாம் நடக்குதோ, அதே மாதிரி தோள்பட்டை ஜவ்வுலையும் வயசாக அதனோட ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் டேமேஜ் ஆல்ரெடி ஆகிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு சின்ன ஃபோர்ஸ்க்கே அது படக்குன்னு கிழிஞ்சிடும். ஸோ டீஜெனரேட்டிவ் டேர் அப்படிங்கிறது ஏஜிங்னால் வரக்கூடியது. ட்ரமாட்டிக் டேர் அப்படிங்கிறது வந்து ஏதோ இன்ஜுரிஸ்னால ஸ்போர்ட்ஸ்னால வரக்கூடியது. ஸோ இந்த 2 விஷயம் தான் முக்கியமான காரணம். அதுபோக வேறு சில காரணங்களாக இருக்குது. பட் முக்கியமான காரணம் இது 2 தான்.